அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி பலன்கள். தலை மேலே அமர்ந்த ஜென்மசனி. கும்பராசிக்காரவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரவங்களுக்கு 7.5 சனியின் ஜென்மசனி காலம்தான். ராசிநாதன் சனி பகவான் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உங்கள் ராசியில் அமர்ந்து பயணம் செய்யறதுனால இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, தொழிலில் அதிக முதலீடு செய்யலாமா, 2024ஆம் ஆண்டு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது சனி பகவான் இப்பொழுது ஜென்ம சனியாக உங்களது ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவரே விரயஸ்தான அதிபதி, உங்கள் ராசி அதிபதி. உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று அமர்வதனால நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் நடைபெறும். ஜென்ம சனி என்றாலே பாதிப்பு வருமே என்று கும்பராசிக்காரவங்க பயப்பட வேணாம். சாசா மகாயோகம்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. சனி பார்வை. சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்டு வந்த திருமண சுபகாரியங்கள் கைகூடும். நல்ல வேலை கிடைக்கும். ப்ரமோஷனுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் முதலீடுகளில் லாபம் வரும். அகலக்கால் வைக்க வேணாம். மனமும் உடலும் கொஞ்சம் ஒத்துழைக்காது. அவ்வப்போது குழப்பம் அதிகரிக்கும். குழப்பத்தோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் சொதப்பலாகத்தான் முடியும். இதனால் குடும்பத்தில் நிம்மதி இழப்பு, தொழில் செய்யும் இடத்தில் கவனம் செலுத்த முடியாமல் நஷ்டம் உண்டாகும் வாய்ப்பெலாம் இருக்குது. எனவே பிஸ்னஸ் செய்பவங்க அதிக முதலீடு செய்து அவதிப்பட வேணாம். வருமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கிடைத்த வேலையில் முதலில் சேர்ந்து வேலை செய்யுங்க. ஒரு சிலருக்கு அரசு வேலையும் கிடைக்கும். சம்பள உயர்வு சிலருக்கு சாதகமாக இல்லை என்றாலும் தொடர்ந்து வேலை இருக்கும். சிறு தொழில்கள் சிக்கலின்றி நடைபெறும். பணப்பிரச்சனை நெருக்கடியாகத்தான் இருக்கும், சமாளிக்கலாம். அடுத்தது கடன் பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. சிலருக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். பழைய கடனை அடைக்க புதிய கடனை வாங்க வேண்டியது இருக்கும். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்தல் கூடாது. எதிர்பார்த்த பணம், பொருள் வருவதில் சற்று காலதாமதமாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சிறு பிரச்சனைகளுக்கும் கூட மருத்துவரின் ஆலோசனை அவசியம். வீண் செலவுகள். தொழில் வியாபாரத்தில் சம்பாதிக்கும் பணமெல்லாம் செலவாகி விடுகிறதே என்று கவலைப்பட வேணாம். 2024ஆம் ஆண்டு முதல் நீங்கள் பெருமூச்சு விட போகிறீங்க. அந்த காலம்லாம் வந்து விட்டது. விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கும்பராசிக்காரவங்க ஜென்ம சனியை சிக்கலின்றி கடந்து விடலாம்.